பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு. நான் வந்து நல்லா சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. 2 உருளைக்கிழங்கு தான் போட்டேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாம்பார் தூள் தான் போடுறேன் பார்த்துக்கோங்க. சாம்பார் தூள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கும் நம்ம அதாவது நம்ம வந்து பிரிஞ்சி சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் முட்டைக்கும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து காரசாரமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தயிர் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா முறக்கட்டி கொஞ்சம் ஒரு கொதி வந்துருச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் புளி சேர்த்துருக்கோமா, அதனால் கொஞ்சம் பருப்பு தண்ணி கொஞ்சம் நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். சூப்பரான நம்ம வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு தண்ணியில் சூப்பரான மசாலாம் அரைச்சி போட்டு சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. எங்களால் முடிஞ்ச அளவு செய்கிறாங்க. வியாழக்கிழமை இப்போ வரைக்கும் ஒரு 7வது மாதம் இது செஞ்சிட்ருக்குறோம். எத்தனாவது வாரம்லாம் எனக்கு தெரியாதுங்க. மாத கணக்கு நான் 7வது மாதம் செஞ்சிட்ருக்கிறேன். அவ்வளோதாங்க. பருப்பு குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு எல்லாமே தட்டி போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை, மல்லியில் போட்டு நல்லா வதக்கியிருக்கு. இப்போ பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பு குழம்பு நல்லா ஊற்றி வச்சு பருப்பு குழம்பு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதிக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். கொஞ்சம் சூடாகவும் இருந்தால் மக்கள் சாப்பிடுவாங்க. அதுக்காக இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு அன்னதானத்துக்கு.